வணக்கம். ஃபோஸ்டஸ் அட்கிஎஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் வினிதா ராஜா. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆம்பூர் அருகே பாலாற்றில் குவியல் குவியலாக காணப்படும் ரசாயன நுரை. தண்ணீரை சேகரித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு. ராணிப்பேட்டையில் சாலை, கழிவுநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் பொதுமக்கள் தவிப்பு. புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. பர்கூர் அருகே இறந்தவரின் உடலை தூக்கிக் கொண்டு பல கிலோமீட்டர் சுற்றி அலையும் கிராம மக்கள். சுடுகாட்டுக்கு செல்ல பாதை இல்லாததால் நேர்ந்த அவலம். பொங்கல் பரிசு தொகுப்புடன் மஞ்சள் செடியையும் சேர்த்து வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு மஞ்சள் விவசாயிகள் கோரிக்கை. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே அடுத்தடுத்து உயிரிழக்கும் மாடுகள். தடுப்பூசி செலுத்தியதுதான் காரணமா என விவசாயிகள் சந்தேகம். மூலப்பொருள் விலை உயர்வு போன்ற காரணங்களால் அழிந்து வரும் நீலகிரி தைலம் உற்பத்தி தொழில். நீலகிரி தைலத்திற்கான மவுசு குறைந்தது எப்படி என விளக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கனமழையை பயன்படுத்தி தோல் தொழிற்சாலைகள் கழிவுநீரை பாலாற்றில் கலந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த சூழலை பயன்படுத்திக் கொண்ட தோல் தொழிற்சாலைகள் கழிவுநீரை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் பாலாற்றில் கலந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாலாற்றில் ரசாயன நுரை குவியல் குவியலாக காணப்படுகிறது. இதை அறிந்த பாலாறு பாதுகாப்பு கூட்டியக்கத்தினர் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நுரையை பார்வையிட்டு பாலாற்று நீரை ஆய்வுக்கு எடுத்துச் சென்றனர். இருந்த பாலாற்றங்கரையில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் 3 சர்க்கரை ஆலைகள் இருந்தது. 2 சர்க்கரை ஆலைகள் மூடிட்டாங்க. 3வது சர்க்கரை ஆலை கேத்தாண்டப்பட்டி மட்டும் உயிரோடு இருக்கு. ஆனால் அதுக்கு கூட கள்ளக்குறிச்சி, சேலம் மாதிரி வெளி மாவட்டங்கள்ல இருந்தால் கரும்பு வருது. அப்போ இந்த விவசாயத்தை மட்டுமே வாழ்வாதாரமாக வச்சிருக்கிற இங்கே இருக்கிற லட்சக்கணக்கான பாலாற்று படுகை விவசாயிகளோட கதி என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியல. இதை தடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய வருவாய்த்துறையும் காவல்துறையும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் கண்களை இருக்க மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய வாழ்வாதார பாலாறு எங்களுக்கானதல்ல, வருங்கால சந்ததிகளுக்கானது. வருங்கால சந்ததிக்கு நம்ம என்ன விஷத்தையும் உப்பு நிலத்தங்களையும் விட்டுட்டு போனால் அவங்க எப்படி வாழ்வாங்கன்றதான் எங்களோட மிகப்பெரிய கேள்வியாக இருக்குங்க சார். உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு இதற்கு தீர்வு கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கும். ராணிப்பேட்டையில் சாலை, கழிவுநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். ராணிப்பேட்டை நகராட்சிக்குட்பட்ட காரை 20வது வார்டு பகுதியில் உள்ள சாலை முற்றிலும் சேதமடைந்து காணப்படுகிறது. வீடுகளுக்கு அருகே உள்ள கால்வாயில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களுக்கு அடிக்கடி நோய் தொற்று ஏற்படுவதாக கூறப்படுகிறது. சாலை மற்றும் கழிவுநீர் பிரச்சினை குறித்து பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் தலையிட்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு அவர்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். இந்த காவம் உடஞ்சி ரொம்ப நாளாக இருக்குது. நாங்களும் நகராட்சியில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியும் அவங்க பார்க்கல, இந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்கள் சொல்லி பார்த்தோம், அவங்க எதுவுமே எங்களுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி எங்களுக்கு தெரியல. அது எனக்கு சீக்கிரமாக அது நடவடிக்கை எடுத்து கொடுக்குமாறு உங்களுக்கு கேட்டுக்கிறேன். இப்போதைக்கு எவ்வளோ கொசு இதுவுங்குது, கொஞ்சம் கூட இல்லை. நான் ரோட்டில் தான் கடை வச்சுருக்கிறேன், ஒன்றும் இல்லை. அவ்வளோ கொசு இருக்குது. அந்த கொசு மருந்து அடிக்கிறதில்ல, எதுவுமே அடிக்கிறதில்ல. பாரு, யாருன்னா வந்தாங்கன்னா கூட பெரியவங்க வந்தாங்கன்னா கூட கீழே விழுந்துருவாங்க. அப்படி இருக்குது, கை காலெல்லாம் ஒஞ்சிடும். அதனால் தயவு செய்து கொஞ்சம் அந்த ரோட்டை க்ளீன் பண்ணுங்கள், மருந்து அடிக்க சொல்லுங்கள்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே சுடுகாட்டுக்கு பாதை இல்லாததால் கிராம மக்கள் இறந்தவரின் உடலை சுமந்து கொண்டு பல கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த பெருக்கோப்பனப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்டது கரடிக்கொள்ளப்பட்டி. இக்கிராமத்தில் 250க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்த கிராம மக்களின் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட சுடுகாடு சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் ஏரிக்கு அருகே அமைந்துள்ளது. சுடுகாட்டுக்கு செல்ல பாதை இல்லாததால் கிராம மக்கள் பட்டா நிலங்களின் வழியாக சடலத்தை எடுத்து சென்று இறுதிச் சடங்குகளை செய்து வருகின்றனர். நிலத்தின் உரிமையாளர்கள் அனுமதி அளிக்காததால் இவர்கள் இறந்தவர்களின் உடலை தூக்கிக் கொண்டு பல கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவலநிலை உருவாகியுள்ளது. இனியும் இந்த அவலம் தொடராமல் இருக்க சுடுகாட்டிற்கு பாதை அமைத்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கரடிக்கொள்ளப்பட்டி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் மஞ்சள் செடிகளையும் சேர்க்குமாறு தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள நெடுமானூர், புதுப்பாலப்பட்டு, தும்பை, பாச்சேரி, மோட்டாம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் பல 100 ஏக்கரில் மஞ்சள் விவசாயம் நடைபெறுகிறது. இந்த ஆண்டு பெய்த கனமழையால் மஞ்சள் செடிகள் நன்கு செழித்து வளர்ந்துள்ளன. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில வாரங்கள் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் விவசாயிகள் அறுவடைக்கு தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் பொங்கலுக்காக வழங்கப்படும் கரும்பு, பச்சரிசி, வெல்லம் உள்ளிட்ட பரிசுப் பொருட்களுடன் மஞ்சள் செடிகளையும் சேர்க்குமாறு விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். மஞ்சளை விற்பனைக்காக ஈரோட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டியுள்ளதால் கள்ளக்குறிச்சியில் மஞ்சள் கொள்முதல் செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. எங்கள் ஊரில் இதே மாதிரி மஞ்சள் நிறைய பேர் வச்சுருக்காங்க, நாங்களும் வச்சுருக்கிறோம். இதை விற்பனை செய்கிறதுக்கு ஈரோடுக்கு தான் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் எங்கேயும் இல்லை, மிஞ்சி போனால் சேலம் இல்லை ஈரோடு இங்கே தான் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. கள்ளக்குறிச்சியில் இதை கொள்முதல் பண்ணுற மாதிரி எதாவது ரெடி பண்ணியிருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு போக்குவரத்து செலவு பாதி இதில் நிறைய செலவாயிடுது. வண்டி சார்ஜ், வண்டி வாடகை, இது எல்லாமே இதிலே சரியாகுது. அதனால் கள்ளக்குறிச்சியில் கொள்முதல் நிலையம் அமைச்சா இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 18, 20 அந்த அளவுக்கு விற்றுது. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா 16 தான் விற்றுது. இங்கேருந்து ஈரோடு போய் விற்கும் போது எங்களுக்கு 14,000 தான் கிடைக்குது. இங்கேருந்து லோடு, இங்கேருந்து மூட்டை ஏற்றிட்டு உறைஞ்சி வீட்டுக்கு போகிறதுக்கு 1 நாள் ஆகிடும். நைட்டில் இங்கேருந்து போகிறதா இருக்குது, ரொம்ப அலைச்சலாக இருக்குது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே தடுப்பூசி செலுத்தப்பட்ட ஆடுகள் மர்மமான முறையில் உயிரிழந்து வருவதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அந்தியூர் அருகே பர்கூர் மலைப்பகுதியை ஒட்டிய மலை கிராமங்களில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களது ஆடு மற்றும் மாடுகளை மருத்துவ முகாமிற்கு அழைத்துச் சென்று தடுப்பூசி செலுத்தினர். இந்நிலையில் பெருமபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த அழகேசன் என்பவருக்கு சொந்தமான 30 ஆடுகள் கழுத்து பகுதியில் வீக்கம் ஏற்பட்டு உயிரிழந்தன. இதேபோன்று ஹரிஹரசுதன் என்ற விவசாயிக்கு சொந்தமான 2 ஆடுகளும் உயிரிழந்தன. மேலும் சில ஆடுகள் கழுத்து பகுதியில் வீக்கத்துடன் காணப்படுவதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து பெருமாபாளையம் கிராமத்திற்கு சென்ற கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் இறந்த ஆடுகளை உடற்கூறாய்விற்காக எடுத்துச் சென்றனர். கோத்தகிரி மலைப்பாதையில் முகாமிட்டு காட்டு யானை ஒன்று காரின் கண்ணாடியை உடைத்ததால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் கடந்த 2 நாட்களாக காட்டு யானை உலா வருகிறது. மலைப்பாதையில் சுற்றித் திரிந்த காட்டு யானை குஞ்சப்பனை சாலையில் முகாமிட்டது. யானையை கண்டு பீதியடைந்த வாகன ஓட்டிகள் வாகனங்களில் இருந்து வெளியேறி ஓட்டம் பிடித்தனர். மனிதர்களின் நடமாட்டத்தை கண்டு ஆக்ரோஷமடைந்த அந்த யானை சாலையில் இருந்த காரின் கண்ணாடியை உடைத்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக முகாமிட்ட காட்டு யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது. மதுரையில் நடைபெற்ற அச்சு பேக்கேஜிங் தொழில் கண்காட்சியில் பெண்கள் வீட்டிலிருந்தே சுயதொழில் செய்வதற்கு உதவும் வகையில் அதிநவீன இயந்திரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. மதுரை வர்த்தக மையத்தில் அச்சு மற்றும் பேக்கேஜிங் தொழில் கண்காட்சி கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெற்ற இக்கண்காட்சியில் விதவிதமான பிரிண்டிங் இயந்திரங்கள், கேலண்டர் தயாரிக்கும் இயந்திரம், கடலை மிட்டாய் தயாரிக்கும் இயந்திரம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. உடல் உழைப்பை குறைக்கும் கருவிகளும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றன. 4.5
டெக்கோ பண்ணி போச்சு பண்ணிக்கிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 கிராம் வரும். மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியை 20,000க்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டனர். மதுரையின் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த கண்காட்சி நடத்தப்பட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். போஸ்டர் செட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. காட்டுப்புத்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட தவிட்டுப்பாளையம் பகுதியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள சாலைகளும் வீடுகளையும் மழைநீர் சூழ்ந்தது. இதைத் தொடர்ந்து அங்கு சென்ற பேரூராட்சி அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் எதிர்காலத்தில் மழைநீர் தேங்காத வகையில் வடிகால் பணிகளை மேற்கொள்ளுமாறு பேரூராட்சி நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே குப்பைகள் மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. பெத்தநாடார்பட்டி கிராமத்திற்கு அருகே லாரிகளில் கொண்டுவரப்படும் கழிவுகள் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தில் கொட்டி வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. குப்பைகள் அடிக்கடி தீயிட்டு எரிக்கப்படுவதால் மூச்சுத் திணறல் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே சட்டவிரோதமாக கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை அகற்றுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூரில் அமைந்துள்ள பூண்டி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் மதகுகளின் அருகே சென்று விளையாடி வருகின்றனர். கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து பூண்டி சத்தியமூர்த்தி அணை அதன் முழு கொள்ளளவான 35 அடியை எட்டியது. இந்நிலையில் பூண்டி அணையில் குவிந்த சிறுவர்களும் பொதுமக்களும் மதகுகளின் மீது ஏறியும் சறுக்கி விளையாடியும் வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் தொடர் கனமழையால் முள்ளங்கி அழுகி வருவதால் விவசாயிகளுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஜம்புகுப்பட்டி, புளியம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் 45 நாள் பயிரான முள்ளங்கி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கனமழை காரணமாக முள்ளங்கியின் வளர்ச்சி பாதிக்கப்பட்ட நிலையில் விவசாயிகள் அவற்றை சந்தைக்கு எடுத்துச் செல்கின்றனர். இருப்பினும் முள்ளங்கிகளை வாங்க வியாபாரிகள் முன் வராததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். விவசாயம் இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு. கூலி ஆள் பிரச்சனை, ஏரி வேலைன்றதுனால ஆள் கிடைக்காம தவிச்சு வேலை செய்கிறோம். நைட்டு பகல வேலை செஞ்சும் உரிய கஷ்டத்துக்கு உண்டான நிவாரணம் கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு கஷ்டத்தில் தான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. இதுக்கு அரசு தான் ஏதாவது பார்த்து ஒரு நல்லதை செய்யணும். முள்ளிங்கெல்லாம் பாருங்கள், பாதி அழுகி போச்சு. தலை மட்டும் உயிரோடக்குது. அடியில் தண்ணி ஈரம் ஏதோ இருக்குதா, ஈரத்தோட மொத்தத்துக்கு பாதி கிழங்க பூமிக்குள்ளேயே நின்று அழுகி போகுது. மார்கழி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற இக்கோயிலில் ஆஞ்சநேயர் எதிரில் உள்ள நரசிம்மரை திறந்த விழிகளுடன் கைகூப்பி வணங்கிய நிலையில் காட்சியளித்து வருகிறார். மார்கழி மாத விழாவை ஒட்டி 18 அடி உயரமுள்ள ஒரே ஆஞ்சநேயர் சிலைக்கு 1008 லிட்டர் பாலை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்டுள்ள மலையில் இருந்து வழிந்தோடும் மூலிகை தண்ணீரை பக்தர்கள் ஆர்வமுடன் பருகி வருகின்றனர். அண்ணாமலையார் கோயிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள தீபமலையில் மழை பெய்யும் போது புதிய அருவிகள் தோன்றும். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு திருவண்ணாமலையில் பெய்த கனமழையால் தீபமலையின் கந்தாஸ்திரமம், வழக்குப்பாறை, குகை, நமச்சிவாயர் ஆலயம் உள்ளிட்ட இடங்களில் அருவிகள் உருவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே வலையில் சிக்கிய ஆமையை மீனவர்கள் பத்திரமாக கடலுக்குள் விடுவித்தனர். சதுரங்கப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் விசைப்படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இறால்கள் பிடிப்பதற்காக மீனவர்கள் விரித்த வலையில் சுமார் 50 கிலோ எடையுள்ள ஆமை ஒன்று சிக்கியது. இதை அறிந்த மீனவர்கள் உடனடியாக வலையை கிழித்து ஆமையை கடலுக்குள் விடுவித்தனர். வலை ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடுச்சு. ஆமையை வந்து நம்ம வீடோட தண்ணியில் விட்டலாம். பாருங்க எப்படி பாருங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த மல்லசமுத்திரம் அருகே திருவள்ளுவரின் உருவத்தை வரையும் கோலப்போட்டி நடைபெற்றது. கன்னியாகுமரியில் 133 அடி உயரத்திற்கு திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டது 25ஆம் ஆண்டை கொண்டாடும் விதமாக இப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற பெண்கள் திருவள்ளுவரின் உருவத்துடன் திருக்குறளையும் சேர்த்து எழுதி அசத்தினர். இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற 3 பெண்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. போஸ்டர்ஸ் அட் GS வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். IPL போன்று வீரர்களை ஏலத்திற்கு எடுத்து 8 அணிகள் பங்கேற்கும் மினி IPL போட்டி கிருஷ்ணகிரியில் நடைபெற்று வருகிறது. இந்தியன் பிரீமியர் லீக் எனப்படும் IPL போட்டிகளை பார்த்து இளைஞர்களிடையே கிரிக்கெட் ஆர்வம் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் செம்பரணசப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் மினி IPL போட்டிக்கு ஏற்பாடு செய்தனர். இப்போட்டியில் பங்கேற்க 210 வீரர்கள் முன்பதிவு செய்தனர். IPL நடைபெறுவதைப் போல் 8 அணிகளுக்கும் தலா 1 லட்சம் புள்ளிகள் ஒதுக்கப்பட்டு 160 வீரர்கள் ஏலத்தில் எடுக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் உள்ளிட்ட அணிகளின் ஜெர்சி அணிந்து வீரர்கள் விளையாடி வருகின்றனர். மினி ஐபிஎல்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கிறாங்க. அது எந்த முறையாக நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐபிஎல் மாதிரியே சேம் 8 டீமு பிளேயர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆக்ஷன் பண்ணி 2 மாதத்துக்கு முன்னாடி ஆக்ஷன் நடந்துச்சு. நல்லபடியாக நடத்துனாங்க. ஆக்ஷனில் வந்து ஒரு டீமுக்கு வந்து 1 லட்சம் பாயிண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து பாயிண்ட் பேஸாக பண்ணி எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் டிவியில் தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து இங்கே ஒரு மினி ஐபிஎல் நடக்குதுன்னா அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஒவ்வொரு அணிக்கும் 3 போட்டிகள் நடைபெறும் நிலையில் அதிக புள்ளிகளை பெறும் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும். முதலிடத்தை பிடிக்கும் அணிக்கு மினி IPL கோப்பையும் 30,000 ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது.